ஆமா, அவ என்ன கேக்குறா? டூத் ரைஸ்னா என்ன? நானும் பல மாநிலங்களுக்கு போயிருக்கிறேன், பல விதமாவும் சாப்பிட்டிருக்கிறேன். ஆனா இந்த தூத் ரைஸ் என்னன்னு நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஏதோ புதுசா கேக்குறாளே இவ. வசு, அப்படி ஒரு ரைஸ் நான் கேள்விப்பட்டதே இல்லையே வசு. என்ன ரைஸ் இது புதுசா இருக்கு? அதான் இப்ப நான் சொல்லிட்டேன்ல அர்ஜுன் சார், இனிமே கேள்விப்பட்டதில்லன்னு சொல்லாதீங்க. நல்லா யோசிங்க சார், புரியும். போங்க சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. என்னது இது தூத் ரைஸ்ங்கறா? கேள்விப்பட்டதே இல்லையே. வசு, தயவு செஞ்சு சொல்ல, இந்த தூத் ரைஸ்னா என்னன்னு. சார் கொஞ்சம் யோசிங்க. லூசு பையன் நல்லா அவகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறான்ல. அர்ஜுன் பாவம் பாட்டி. அதுக்கு நாம என்னடி பண்ண முடியும்? பாட்டி வாங்க இங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். போங்க பாட்டி, உங்களை தான் கூப்பிடுறாரு. நான் மட்டும் போகவா? அவன் உன்னையும் தான் கூப்பிடுறான். வாடி. ஐயோ வா 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 வா. தம்பி தம்பி, கோட்டாங்கூற நேரத்துல என்னங்க தம்பி உங்களுக்கு சந்தேகம்? ஆமா, இந்த நேரத்துல நீங்க ரெண்டு பேரு தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது அது தம்பி, கீழே ஏதோ சத்தம் கேட்டு வந்தோம். இங்க வந்து பார்த்தா அவ ஏதோ கேக்குறா, நீங்க ஏதோ பேந்த பேந்த முழிக்கிறீங்க. அது பாட்டி, எப்படி சொல்றது, இந்த தூத் ரைஸ்னா என்ன பாட்டி? என்னடி அவ கேட்டதே இவன் நம்ம கிட்ட திருப்பி கேக்குறான்? பாட்டி ஏதாச்சும் சொல்லி சமாளிங்க பாட்டி. என்ன பாட்டி தெரியாதா? தெரிஞ்சா சொல்லிட மாட்டேனா? இப்ப என்னடி பண்றது? ஐயோ கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, ஒண்ணுமே காதுல விழல. அது தம்பி, இந்த சிக்கன் ரைஸ் கேள்விப்பட்டிருக்கேன், மட்டன் ரைஸ் கூட கேள்விப்பட்டிருக்கேன், இந்த வெஜிடபிள் ரைஸ் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த தூத் ரைஸ் நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஒருவேளை அந்த தூத்துக்குடி ரைஸா இருக்குமோ? அதுதான் இவ சுருக்கி தூத் ரைஸ்னு கேக்குறான்னு நினைக்கிறேன். எப்படி? வேணாம் பாட்டி. ஏன் வசு, என்ன நீ தம்பி கிட்ட இந்த நேரத்துல போய் அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க? தம்பி உள்ள போடுறத போட்டுக்கிட்டு தூங்க போக வேணாமா? என்ன பாட்டி, எனக்கு புரியல. நான் என்ன போட்டு தூங்க போவேன்? நீங்க நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த விட்டமின் மாத்திரை சாப்பிடுவீங்கல்ல, அது. ஐயோ பாட்டி, இப்ப அதுவா முக்கியம்? இந்த தூது பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க பாட்டி. ஐயோ ஏன் இப்படி போட்டு அலட்டிக்கிறீங்க? தூத் ரைஸ்னா பால் சாதம், தூத்னா பால். இது கூடவா அர்ஜுன் சார் உங்களுக்கு தெரியல? பால் சாதமா? ஏன் வசு, இது கொஞ்சம் ஓபனாவே சொல்லிருக்கலாமே. இந்நேரத்துக்கு பால் சாதம் ரெடி பண்ணி வந்து வச்சிருப்பேன். சரி கொஞ்சம் இரு, பால் சாதம் வருது. தூத் ரைஸ் ரெடி, சாப்பிடு. என்ன பாக்குற? நீங்க ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன். ஐயோ பாத்தீங்களா பாட்டி அவ கொழுப்ப? உனக்கு ஊட்டி விடணும் அவ்வளவுதானே? பாட்டி இருக்காங்க, இல்லனா இனியா இருக்காங்க, உனக்கு ஊட்டி விட. ஐயோ எனக்கு அவங்க எல்லாம் வேணாம் அர்ஜுன் சார், நீங்களே ஊட்டி விடுங்க. நானா? நான்லாம் ஊட்டி விட மாட்டேன் வசு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீயே சாப்பிட. ஒரே ஒரு ஸ்பூன் மட்டுமாவது ஊட்டி விடுங்க அர்ஜுன் சார். செத்த பிறகு எனக்கு பால் ஊத்தி என்ன பிரயோஜனம்? உயிரோட இருக்கிறப்பவே ஊத்துனா நான் சந்தோஷப்படுவேன்ல. ப்ளீஸ் சார் ப்ளீஸ். எவ்வளவு தைரியம் இருந்தா அவரே ஊட்டி விடுமோ? வா வா, இந்த அடல்ஸ் ஒண்ணு நம்ம பார்க்க வேண்டாம், போலாம் போலாம் போலாம். சரி சாப்பிடு. அர்ஜுன் சார், நீங்க இப்ப எனக்கு தூத் ரைஸ் ஊட்டி விட்டதுல என்னோட 9வது ஆசைய நீங்க நிறைவேத்திட்டதா நினைக்காதீங்க. அது இன்னும் அப்படியே தான் இருக்கு. நீங்க ரகசியமா வச்சுக்கிட்டு அப்பப்ப பாத்துட்டு இருக்கிற அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்.
அதை நீங்க சொல்லிதான் ஆகணும். ஓகே உத்தமன், மீதியெல்லாம் மீட்டிங்ல பேசிக்கிறேன். நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிருங்க. ஓகே பெரிய தம்பி. நீங்க பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க பேச்சோட சுருக்கத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துடலாம் தம்பி. குட் ஐடியா உத்தமன். அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் இப்பயே பண்ணிடுங்க உத்தமன். மீட்டிங்ல கலந்துக்கிற எல்லாருக்குமே பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே தம்பி. உத்தமன், மீட்டிங் ஈவினிங் 4 o'clock ஆரம்பிங்க. அப்பதான் 7 o'clock முடிக்க முடியும். ஓகேவா? என்ன தம்பி விக்கிட்டே இருக்கீங்க? தண்ணி குடிங்க தம்பி, விக்கல் நின்றோம். சரி. பாருங்க உத்தமன், எல்லாமே பக்காவா இருக்கணும். மீட்டிங்ல கலந்துக்கிற எல்லாருக்குமே நம்ம கம்பெனியோட ப்ரொஃபைல் கொடுத்துருங்க. ஓகேவா? ஓ தம்பி, உங்களுக்கு விக்கிட்டே இருக்கே, தண்ணி குடிச்சிங்களா இல்லையா? குடிச்சேன் உத்தமன். விக்கல் நிக்க மாட்டேங்குது. தம்பி, எனக்கு என்னமோ இது கடுமையான விக்கலா இருக்கும்னு தோணுது. நீங்க மூச்சு பயிற்சி பண்ணீங்கன்னா இந்த விக்கல் கண்டிப்பா நின்றோம். மூச்சு பயிற்சியா? ஆமா தம்பி, நான் மெடிடேஷன் கிளாஸுக்கு போனப்ப இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க வேணா செஞ்சு பாருங்களேன். உடல் பயிற்சி கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன மூச்சு பயிற்சி உத்தமன்? தம்பி, முதல்ல ஒரு பக்கம் மூக்க பெருவிரலால அடைச்சுக்கிட்டு 10 வரைக்கும் எண்ணிட்டு இன்னொரு பக்கம் மூக்கால மூச்சை நல்லா உள்ள இழுக்கணும். அப்புறம் இன்னொரு பக்கம் மூக்க நல்லா அடைச்சுக்கிட்டு அதே மாதிரி 10 தடவை எண்ணிட்டு மெதுவா மூச்சை வெளியில விடணும். அதே மாதிரி செய்யுங்க, கண்டிப்பா உங்க விக்கல் நின்னுடும் தம்பி. ஓகே உத்தமன், நான் ட்ரை பண்றேன். சரிங்க தம்பி. என்ன பண்றாரு? என்ன அர்ஜுன் சார், விக்கல் எடுக்குதா? ஆமா ஆமா. அர்ஜுன் சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்க ரகசியமா எடுத்து பாப்பீங்கல்ல ஒரு பெட்டி, அது உங்களுக்கு தெரியாம நான் திறந்து பார்த்துட்டேன். என்னது? அந்த பெட்டியை திறந்து பார்த்துட்டியா? யார கேட்டு பார்த்த? பாத்தீங்களா அர்ஜுன் சார், இப்போ விக்கல் நின்றுச்சு. ஆமா, விக்கல் நின்னு போச்சு. சூப்பர் வசு. விக்கல் எடுக்கிறப்போ இந்த மாதிரி ஷாக்கிங்கா ஏதாவது சொன்னாலோ இல்ல ஏதாவது செஞ்சாலோ விக்கல் நின்றும் அர்ஜுன் சார். ஓ, இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கா? சரி சரி. அர்ஜுன் சார், உங்க நிக்காத விக்கல நான் நிப்பாட்டி இருக்கேன். இப்பவாவது அந்த பெட்டியில என்ன இருக்குன்னு சொல்லிடுங்க அர்ஜுன் சார். வசு, நான் தான் சொன்னேன்ல, யார்கிட்டயும் அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேன்னு. எனக்கு கல்யாணம் ஆகி என் ஒய்ஃப் கிட்ட ஃபர்ஸ்ட் நைட் அப்பதான் இதை சொல்லணுங்கிற ஒரு முடிவோட நான் இருக்கேன். அது வரைக்கும் நான் இது யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அந்த பொண்டாட்டி வேற யார் அர்ஜுன் சார்? நான் தானே. என்கிட்டயே சொல்ல மாட்டீங்களா? அது இருக்கட்டும் அர்ஜுன் சார், இப்போ என்கிட்ட மட்டுமாச்சும் சொல்லுங்க. நான் அந்த ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இல்ல வசு, ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாத. அர்ஜுன் சார், நான் இன்னைக்கோ நாளைக்கோ சாக போறவ. என்கிட்ட அந்த ரகசியத்தை சொல்றதுக்கு என்ன தயக்கம்? நான் சாகுறப்போ அந்த ரகசியமும் என் கூடவே சேர்ந்து செத்து போயிரும். அது யாருக்கும் தெரியாது சார். சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்ல? சத்தியமா சொல்ல மாட்டேன் சார். ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். சரி, என் கூட வா. வசு, பெட்டிக்குள்ள என்ன இருக்குங்கிறத யார்கிட்டயும் சொல்ல மாட்டேல்ல? என்ன அர்ஜுன் சார் இது?
கண்டிப்பா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. யாரும் பாத்திர கூடாதுல்ல, இப்ப எடுங்க. ஆ வசு, இத்தனை நாளா இத நான் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எதுக்கு தெரியுமா? என்னை தவிர இந்த பெட்டியில இருக்கிற விஷயத்த பார்க்கறது என் ஹாட் ஃப்ரெண்டா மட்டும்தான் இருக்கணும். வசு, நம்ம கம்பெனியோட சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் இன்னும் 2 மாசத்துல நடக்க போகுது. கண்டிப்பா அதுக்குள்ள எனக்கும் இனியாக்கும் கல்யாணம் ஆயிடும். அன்னைக்கு இந்த பெட்டியை திறந்து இதுக்குள்ள என்ன இருக்குங்கிற விஷயத்த என் ஹாட் ஃப்ரெண்டு கிட்ட காமிக்கணும்னு நான் நினைச்சேன். அந்த நிமிஷம் அவ முகத்துல ஏற்படுற அந்த சந்தோஷத்தை பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா நீ ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறதுனால எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. எனக்காக ஒன்று பண்ண. சொல்லுங்க அர்ஜுன் சார். உன்னுடைய 9வது ஆசைய நீ வித்ட்ரா பண்ணிக்கோயேன். என்ன சார் இது? ஏன் என்ன ஏமாத்துறீங்க? நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு என்கிட்ட காட்டுறேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப அப்படியே பிளேட்டை மாத்தி போடுறீங்க. ப்ளீஸ் அர்ஜுன் சார், தயவு செஞ்சு அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு காட்டிடுங்க. அது வசு, உன்கிட்ட நான் பெட்டியை காட்டுறேன்னு தான் சொன்னேன். ஆனா யோசிச்சு பார்க்கும்போது அது இன்னமும் எனக்கு சரியா படல. ஏன்னா எனக்கும் என் ஹாட் ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற ஒரு சின்ன இன்டிமேசி, அதனால என்னுடைய முடிவை நான் மாத்திக்கிறதா இல்லை வசு. சாரி வசு, நீ வேணா உன் ஆசையை வித்ட்ரா பண்ணிக்கோயேன். அர்ஜுன் சார், நீங்க என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல. போங்க சார், இனிமே நான் உங்க கூட பேசவே மாட்டேன்.